ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உட்கார்றதுக்கு பதிலா என் அண்ணி தரையில உட்காருவாங்க இல்லையா அண்ணி? இவ நம்மள கௌரவப்படுத்துறாளா இல்ல கால வாரி விடுறாளா தெரியலையே. செல்வா, என்ன நின்னுகிட்டே சாப்பிட போறியா? உட்காரு. எங்க அண்ணி எப்படி உன் பக்கத்துல உட்காருவாங்க? அத்தை, கைய நீட்டுங்க. நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்காது அத்தை. ரோட்டோர கடையில வாங்குனது. ரோட்டு கடையிலயா? என்னங்க மாமா? பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, இப்படி ஒரு பரோட்டாவை என் வாழ்க்கையிலே சாப்பிட்டதுல அவ்வளவு நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. சிலருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. வாந்தி பேதி கூட வரும். ஏய், ஏய். அத்தை, நீங்க சாப்பிடுங்க அத்தை. என்னது பரோட்டா ஆறி போயிருக்கு, சூடாவே இல்லையே. வாங்கும் போது சூடாதான் இருந்தது அத்தை. ரொம்ப தூரத்துல இருந்து வரோமா, ஆறி போயிடுச்சு. மாமா, சால்னா ஊத்திக்கோங்க. கொஞ்சமா போதும். இந்தங்க அத்தை, சால்னா ஊத்திக்கோங்க. ஐயோ, என்ன என்ன இது இப்படி தண்ணியா இருக்கு? தண்ணியா இருந்தாதான் சால்னா, கெட்டியா இருந்தா அது தொக்கு. இதுவாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுங்க. ஐயோ, இப்படி அசிங்கப்படுத்துறாளே. நீங்க சாப்பிடல? அத்தை, நாங்க வர வழியில குல்ஃபி சாப்பிட்டோம் அத்தை. எங்களுக்கு பசிக்கல. ஏண்டி, இங்க நான் பசியால துடிக்கிறேன், நீங்க ஜாலியா ஊரை சுத்திட்டு குல்ஃபி சாப்பிட்டுட்டு வரீங்களா? நேரம் பார்த்து என்ன பழி வாங்குறியாடி? ஊருக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஊர்ல போய் பாத்துக்கலாம் அத்தை. இப்ப சாப்பிடுங்க. என்ன இவ நம்ம மைண்ட் வாய்ஸ கூட படிக்கிறாளே. இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். இவகிட்டயும் ஜாக்கிரதையா இருக்கணும். ச்சே, நாளைக்கு காலையில என்னமோ ஆக போகுது, அது மட்டும் நிச்சயம். நீ சாப்பிடலையா? எனக்கு பசி இல்ல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா, நீங்க இந்த டிஃபன்ல சாப்பிட வேண்டாம், ஏதாச்சும் ஆயிடும். உங்களுக்காக செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. அடி பாவீங்களா, ஏதோ பிளானோட தான் இருக்கீங்களா? சுபத்ரா, ரொம்ப டயர்டா இருக்கு. அந்த பெஞ்ச்லயும் தூங்க முடியல, உடைஞ்ச நாற்காலியிலயும் தூங்க முடியல. பஞ்சு மெத்தையில படுத்து வளர்ந்த உடம்பு, பெஞ்சிலையும் உடஞ்ச நாக்காளிலையும் எப்படி அண்ணி நீங்க தூங்குவீங்க? அண்ணி, இந்த கட்டில்ல படுத்து தூங்குங்க. அங்கதானே தேவி படுத்திருக்கா. ஆமா, அவ பெரிய லாடு லபக்குதாசு. தரையில படுக்க மாட்டாங்களோ அந்த மேடம்? அண்ணி, கட்டில் மெத்தைனா எப்படி இருக்கும்னு முதலா பார்த்ததே நம்மளோட வீட்டுலதான் அவ. இங்க பாருங்க, நீங்க போய் கட்டில்ல படுங்க, அவ தரையில படுத்துப்பா. நீங்க வாங்க வாங்க அண்ணி, வாங்க. அக்கா, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? படுங்க. இல்ல, அத்தை படுக்கட்டும். அட, அவங்க இப்பதான் தரையில உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அதே மாதிரி அவங்க இப்ப தரையில படுத்து தூங்குவாங்க. நீங்க படுங்க. அடிப்பாவே. தேவி, அம்மா கேட்டா நான் சொல்லிக்கிறேன். நீ படு, உன் வயித்துல குழந்தை இருக்கு, அதை சிரமப்படுத்த கூடாது. நீ படு படு. வந்து படுங்க. இவள அண்ணி படுக்கட்டாங்க. நானும் அதேதான் சொன்னேன். அக்கா, நீங்க படுங்க.
படுங்கன்னு சொல்றேன். ஏய், எந்திரிங்கறல. அக்கா நான் சொல்றேன்ல படுங்க. ஏய், எந்திரடி, ஏடி உட்கார்ற? அக்கா படுங்க. ஏய், எந்திரடி. ஏய் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அபி, அண்ணி படுக்கட்டும். ஐயோ அவ புள்ள தாச்சி. ஏய் சுபத்ரா, என்ன பண்ற நீ? இல்ல நீ, நீங்க படுக்க வேண்டியதானே இங்க. உனக்கு என்ன பைத்தியமா? அவ 2 உயிர், அவ படுக்கட்டும். அண்ணி, நீங்க தானே. நான் தான் சொல்றேன், அவ படுக்கட்டும். அதாம்மா நானும் சொல்லிட்டு இருக்கேன். தேவி நீ படு. வாங்க படுங்கக்கா. தேங்க்ஸ்மா. பரவாயில்லப்பா. அப்ப நான் தான் வழக்கம் போல பலியாடா. புள்ளகிட்ட நல்ல பேர் வாங்க என்ன காவு கொடுத்துட்டீங்களே அண்ணி. சுபத்ரா வா, நம்ம 2 பேரும் வெளியில போய் பேசிட்டு இருக்கலாம். ம்.